வணக்கத்திற்குரிய அன்பிற்குரிய விஜய் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கத்தை சொல்லி, அத்தோடு இன்னைக்கு நல்ல இளம் மலர்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கல்லூரி மாணவர் வந்திருக்காங்க. அடர்த்தியான அன்பிற்கு நெருக்கமான நேசத்திற்கும் உரிய கல்லூரி மாணவர்கள் வருகவரன் வரவேற்று விட்டு, நகைச்சுவைக்கு மத மொழி முக்கியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் என்னவோ இன்னைக்கு வெளிநாட்டுல இருந்து நம்ம நகைச்சுவை நிகழ்ச்சி பாக்குறக்கா வந்திருக்காங்க. அவங்களையும் வருகவரன் உங்கள் சொல்ல வரவேற்றுட்டு இன்னைக்கு நிகழ்ச்சிகளை போறோம். நகைச்சுவை மட்டும் காதலிங்க, வாழ்க்கையில ரொம்ப இடத்துக்கு போயிடலாம். ஏன்னா வேற விஷயத்தை காதலிச்சோம்னா ரொம்ப மோசமா போயிடும். அன்னைக்கு காதலியை கூட்டிட்டு போயிருக்கான் மெரினா பீச். கூட்டு போனா அந்த பிள்ளை வெக்கத்தோட கேட்டிருக்கு, எங்க லேட் ஆயிடுச்சுன்னா என் பக்கத்துல வருவீங்களா அப்படின்னு. சிச்சி, நான் அப்படி ஆள் கிடையாது. சரி, சாயந்தரம் ஒரு 4 மணி 5 மணி ஆனப்ப பேசா முத்தங்கத்தம் கொடுப்பீங்களா? நான் அப்படி செய்ய மாட்டேன். அப்புறம் குளிர்ந்த காத்தடிச்சோன்னா இறுக்கி கட்டி பிடிப்பீங்களா அப்படின்னு. நான் அப்படி ஆள் கிடையாது. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு என்னை கூட்டு வந்த அப்படின்னு இருக்கு. ஏன்னா பொம்பளை பிள்ளை அவ்வளவு வேகத்துல இருக்கு, ஒன்னும் கட்டுப்படுத்த முடியல. அன்னைக்கு ஒரு பிள்ளை சொல்லுது தன்னுடைய தோழியை பார்த்து, என் காதலை இப்படி செய்வேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடி அப்படின்னு. என்னடி செஞ்சா அப்படின்னு. என்னவே கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதே போல என்ன உன் காதலை உன்னை கடற்கரைக்கு வா மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா போக வேண்டியான போனேன், இப்ப வா மீட் பண்ண வச்சுட்டான். அதே போல இன்னும் சிலரு காதலிச்சு நொந்து நூலாகி போயிருவாங்க மனுஷங்க பாவம். அப்ப நேரத்துல தான் உண்மையிலேயே அவங்களுக்குள்ள வேதனையை சொல்லுவாங்க. அது அடுத்த ஆளுக்கு ரொம்ப காமெடியா இருக்கு. கவிதை எழுதுவாங்க பாருங்க, அடே அப்பா அன்பே நம் காதல் அருகம்புல் போல தளதளன்னு வளர, அதை உங்க அப்பன் எருமை மாதிரி மடமடன் மேய, என்னடி இது ஒரு வாழ்க்கையாடி. அவன் சோகத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. காதலிக்கிறப்ப எப்படியாப்பட்டாலும் அழகாயிருவாங்க. இன்னொன்னு ஒண்ணுக்குமே ஆதாரம் கூட கவிஞனா மாறிடுவேன். அப்படி எழுதுனாண்டா இவன் எடுத்து எழுதிருக்கான். புலிக்கு பின்னாடி ஓடின மானும் பொண்ணுக்கு பின்னாடி ஓட ஆணும் பொழைச்சதா சரித்திரமே இல்ல. எப்ப வரும் காதலிக்கிறப்ப. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப கல்யாணம் பண்ற விஷயத்துக்கு வந்துருவோம். கல்யாணம் பண்ற மாதிரி ஒரு கஷ்டமானதும் இல்ல. இவன் போய் சரி பார்த்தேன், காதலிச்சு பார்த்தேன், ஒன்னும் ஆகல கழுத. சரி கல்யாணத்தை பொண்ணு நேரடியா வீட்டுக்கு போனேன். பொண்ணை பார்த்தா கருப்பா வந்திருக்கு. பொண்ணோட அப்பா கூப்பிட்டாரு, என்னங்க பொண்ணு பேரழகின்னு சொன்னீங்க, இப்படி கருப்பா இருக்கு. பொண்ணோட பேர் தான் அழகின்னு சொன்னேன். பேரழகின்னு சொல்லல. போயிட்டா வேற ஒரு இடத்துக்கு பொண்ணு கேட்டு போயிட்டான். பார்த்தா பொண்ணை பிடிச்சிருச்சு. ஆனா மாப்பிள்ளைய பிடிக்கல அவங்களுக்கு. மாமனார் மாட்டமிட்டார். இவன் என்னடா இப்படி சொல்லிட்டாங்க, பொண்ணை தரமாட்டேன்ட்டாங்க. அவன் பக்கத்துல இருந்தவன், எதுக்கும் பொண்ணோட அம்மாட்ட ஒரு வார்த்தை கேட்டு போறா. பொண்ணவே தரமாட்டேன்ட்டாங்க, பொண்ணோட அம்மா கடை தர போறேன். லூஸ் போல எதுவும் பேசி குண்டக்க முண்டக்க பேசி அடி வாங்கி போயிடாத வாடா அப்படின்னு. இப்ப கல்யாணம் முடிஞ்சிட்டாலே பாத்தீங்கன்னா அது அந்த முதல்ல ஒரு சுகம் மாதிரி எங்கே இருக்காது. ஏன்னா அந்த பிள்ளை அதனுடைய சொல்ல, இவன் இவதை சொல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த பிள்ளை ஆரம்பிச்சிருக்கு. எங்க நான்லாம் காலேஜ் படிக்கும் போது மாறுவேட போட்டியில அரைக்கு வேஷம் போட்டு நடிச்சேன். செகண்ட் பிரைஸ் கொடுத்தாங்க. ஒடி கேணச்சிருக்கி அப்படியே போயிருந்தா ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்தாங்க. எப்பயுமே நகைச்சுவை எப்ப மெருகூடும் தெரியுமா? தன்னை மாதிரி நகைச்சு உணர்வு கொண்டு ஆள்கிட்ட பேசும்போது ரொம்ப ரொம்ப சுகாரியமா இருக்கும். இவன் போயிருக்கான். அடுத்த வர என் பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கனையா, கையில 10 பைசால என்ன செய்ய போறோம் ஏசி போறோம் பயமா இருக்கு அப்படின்னு. அவன் எந்த 10 பைசா ஜாம் ஜாம் கல்யாணத்தை நடத்து. இப்ப பாருங்களேன், டாக்டர் ஒருத்தன் போயிருக்கான். டாக்டர் மொத்த பணத்தையும் கட்டிடுறேன், எனக்கு ஆபரேஷன் எப்படியாச்சும் முடிச்சிருங்க. என்னடா கேனப்பையில இருக்க, மொத்த பணத்தை ஏன்ட்ட கட்டினா அப்புறம் இறுதி சடங்கு என்ன செய்வ? அன்னைக்கு ஒருத்தன் போய் டாக்டருக்கு மாலை ஓட்டிருக்கேன், பெரிய மாலை 500 ரூபாய்க்கு வாங்கி. என்ன பாப்பேன், டாக்டர் உங்களாலதான் என் குடும்பமே வாழ்க்கையை ஓடுது. அப்படி என்ன அப்படின்னு. நான் அந்த சுடுகாட்டுல பணம் அரிக்கிறவன், வாரத்துக்கு 4 பணம் வருது உங்க ஹாஸ்பிட்டல். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாத்தியார் வந்தார். வந்துட்டு கணக்கு வாத்தியார், என்னடா மடையா 4 நாளும் என்னான்னு கேட்டா திருதுன்னு முழிக்கிறது. இதுல நான் கணக்குல புலின்னு வேற சொன்னேன். புளிங்கி பதுங்கி இருக்கு. பதுங்கி இருக்கு சார். கொஞ்ச நேரம் கழிச்சு ஆன்சர் சொல்லுவேன். எப்படி பதுங்கி பாருங்க. அடுத்து வரலாற்று ஆசிரியர், அவுரங்கசீப்புக்கு எதிர்ப்பது என்னது? அப்படியே அவுரங்கசீப்பு எதிர்ப்பதும் போடுங்க சிப்பு. ஒரே வரியில முடிச்சுட்டு அன்போடு உட்காந்துட்டான். அதுக்கடுத்து அவர் சென்மத்திலும் கேள்வி வைப்பாரா? கேட்க முடியாது. அப்படித்தான் இருக்கும் சூழ்நிலை. அதனால நல்ல மகிழ்ச்சியோடு இருங்க.